வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், டாப் 1000 இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி கொஸ்டின் பிளஸ் ஐஎன்எம்ல பார்ட் 7 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 6 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல டாப் 1000 இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி ஐஎன்எம் கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகளுக்கு தேர்வு மாதிரி நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இல்ல இப்பதான் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் அப்படின்ற கமெண்ட்டையும் இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ முதலாவது கேள்விக்கு போயிடலாம். முகலாயர் ஆட்சி எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை நடைபெற்றது? முகலாயர் ஆட்சி எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை நடைபெற்றது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1526 முதல் 1707 வரை நடைபெற்றிருக்கு. அடுத்து இரண்டாவது கேள்வி, முதல் பானிபட் போர் நடந்த ஆண்டு. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. முதல் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1526 ஏப்ரல் 21. முதல் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1526 ஏப்ரல் 21. அடுத்து மூன்றாவது கேள்வி, முகலாய வம்சத்தின் ஆட்சி எதை தலைநகரமாக கொண்டு தொடங்கியது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆக்ரா. முகலாய வம்சத்தின் ஆட்சி எதை தலைநகரமாக கொண்டு தொடங்கியது? ஆக்ரா. நான்காவது கேள்வி, இசை மேதை தான்சேன் மற்றும் ஓவியர் தஷ்வந்த் ஆகியோர் யார் அவையை அலங்கரித்தனர்? இசை மேதை தான்சேன் மற்றும் ஓவியர் தஷ்வந்த் ஆகியோர் யார் அவையை அலங்கரித்தனர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அக்பர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, அக்பர் ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி பெற்ற ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1576. அப்போ இது என்னது, ஹால்டிகாட் போர் அப்படின்றது யாருக்கும் நடுவுல நடந்திருக்கு? அக்பருக்கும் ராணா பிரதாப்புக்கும் நடுவுல நடந்திருக்கு. வெற்றி பெற்றது யாரு? அக்பர். சோ இதெல்லாம் இந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஹால்டிகாட் போர்னு போட்டு வச்சுக்கோங்க. அக்பர் வெர்சஸ் ராணா பிரதாப்னு போட்டு வச்சுக்கோங்க. வெற்றி பெற்றது யாரு? அக்பர். அந்த மாதிரி எழுதி வச்சீங்கன்னா ஈஸியா மண்டையில ஏறிடும். அடுத்து ஆறாவது கேள்வி, மேவார் அரசரான ராணா உதய் சிங் அக்பர் தோற்கடித்து எந்த ஆண்டு சித்தூரை கைப்பற்றினார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1568. மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை அக்பர் தோற்கடித்து எந்த ஆண்டு சித்தூரை கைப்பற்றினார்? 1568. அக்பரின் பாதுகாவலர் யார்? அக்பரின் பாதுகாவலர் ஆப்ஷன் ஏ பைராம் கான். அக்பரோட பாதுகாவலர் ஆப்ஷன் ஏ பைராம் கான். அடுத்து எட்டாவது கேள்வி, அக்பர் அரசரான போது வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 14. அக்பர் அரசரான போது வயது 14. அடுத்து 19வது கேள்வி, போர்ச்சுகீசியருக்கு பின்னர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமைகளை வழங்கிய முகலாய அரசர். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர். போர்ச்சுகீசியருக்கு பின்னர் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமைகளை வழங்கிய முகலாய அரசர் ஜஹாங்கீர். அடுத்து 10வது கேள்வி, இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ்ரே யார் அவைக்கு வந்தார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர். அடுத்து 11வது கேள்வி, ஹரப்பாவிற்கு முதலாக சார்லஸ் மேசன் வருகை தந்த ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1826. ஹரப்பாவிற்கு முதலாக சார்லஸ் மேசன் வருகை தந்த ஆண்டு 1826. அடுத்து 12வது கேள்வி, யாருடைய காலத்தில் சீனா, இது துறவின்னு வரும் மாத்திக்கோங்க, சீன துறவி பாக்யான் இந்தியாவிற்கு வந்தார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் சந்திரகுப்தர். யாருடைய காலத்தில் சீன துறவி பாக்யான் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு கேட்டா 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து 13வது கேள்வி, மிக சிறந்த குப்த பேரரசுகளின் கடைசி பேரரசரான பாலாத்தியர் எப்பெயரில் அரியணை ஏறினார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாம் நரசிம்மகுப்தர். மிக சிறந்த குப்த பேரரசுகளின் கடைசி பேரரசான பாலாத்தியர் எப்பெயரில் அரியணை ஏறினா முதலாம் நரசிம்மகுப்தர். அடுத்து 14வது கேள்வி, குப்த அரசர்கள் நடைமுறைப்படுத்திய கோட்பாடு. இதற்கு சரியான ஆப்ஷன் சி தெய்வீக உரிமை கோட்பாடு.
குப்த அரசர்கள் நடைமுறைப்படுத்திய கோட்பாடு தெய்வீக உரிமை கோட்பாடு. அடுத்து 15வது கேள்வி, யார் தலைமையில் வந்த துருக்கிய அடிமை வீரர்களால் நாலந்தா பல்கலைக்கழகம் தரைமட்டமாக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி பக்தியார் கில்ஜி. யார் தலைமையில் வந்த துருக்கி அடிமை வீரர்களால் நாலந்தா பல்கலைக்கழகம் தரைமட்டமாக்கப்பட்டது? பக்தியார் கில்ஜி. அடுத்து 16வது கேள்வி, இன்றளவில் துருப்பிடிக்காத மெக்ராலி ஒற்றை இரும்பு தூண் தற்போது உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன்ஸ் டி டெல்லி. இன்றளவில் துருப்பிடிக்காத மெக்ராலி ஒற்றை இரும்பு தூண் தற்போது உள்ள இடம் டெல்லி. அடுத்து 17வது கேள்வி, ஆரியபட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் டேஷுக்கான உண்மை காரணங்களை விளக்கி கூறியுள்ளார். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சூரியன் மற்றும் சந்திர கிரகணம். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஆரியபட்டர் தனது நூல், அப்ப ஆரியபட்டரோட நூல் என்னது? சூரிய சித்தாந்தா. அதுல என்ன பத்தி சொல்லியிருக்காரு? சூரியன் மற்றும் சந்திர கிரகணத்தை பத்தி விளக்கியிருக்காரு. அடுத்து 18வது கேள்வி, பூமி தனது அச்சில் சுழல்வதை சொன்ன முதல் இந்திய வானியல் மற்றும் கணித அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆரியபட்டர். பூமி தனது அச்சில் சுழல்வதை சொன்ன முதல் இந்திய வானியல் மற்றும் கணித அறிஞர் யாரு? ஆரியபட்டர். அடுத்து 19வது கேள்வி, குப்தர்கள் வெளியிட்ட நாணயங்களில் அதிக அளவு வெளியிட்ட நாணயங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தங்கம். குப்தர்கள் வெளியிட்ட நாணயங்களில் அதிக அளவு வெளியிட்ட நாணயங்கள் தங்கம். அடுத்து 20வது கேள்வி, குப்தர்களின் பொற்காசுகள் என்று அழைக்கப்பட்டன. குப்தர்களோட பொற்காசுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தினாரா. இதற்கு என்ன விடை? தினாரா. அடுத்து 21வது கேள்வி, மகாவிகாரா என்ற பெயர் பெற்ற மிகப்பெரிய பௌத்த மடையாளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலந்தா. மகாவிகாரா என்ற பெயர் பெற்ற மிகப்பெரிய பௌத்த மடையாளம் எது? நாலந்தா. அடுத்து 22வது கேள்வி, இதை மாத்திக்கோங்க. பாக்கியான் குறிப்புகளின்படி மதுராவில் மீண்டும் மீண்டும் கலகம் செய்பவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கை துண்டிக்கப்படுதல். பாக்கியான் குறிப்புகளின்படி மதுராவில் மீண்டும் மீண்டும் கலகம் செய்பவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை கை துண்டிக்கப்படுதல். அடுத்து 23வது கேள்வி, பாக்கியான் வடமொழியை கற்ற இடம் மற்றும் புத்தக இலக்கியங்களை படியெடுத்த இடம் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பாடலிபுத்திரம். பாக்கியான் வடமொழியை கற்ற இடம் மற்றும் புத்தக இலக்கியங்களை படியெடுத்த இடம் பாடலிபுத்திரம். அடுத்து 24வது கேள்வி, இல்துமிஷ் தான் இறக்கும் முன் யாரை தன் அரச வாரிசாக அறிவித்தார்? ஆப்ஷன் சி சுல்தான் ரஷ்யா. அதாவது அவரோட இல்துமிஷோட மகள் தான் ரஷ்யா. அவங்களதான் தன்னோட வாரிசா அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்து 25வது கேள்வி, தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவராக இருந்த டெல்லி சுல்தான் யார் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பால்பன். தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவராக இருந்த டெல்லி சுல்தான் பால்பன். அடுத்து 26வது கேள்வி, பால்பன் பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான யாரை ஆதரித்தார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமீர் குஸ்ரோ. பால்பன் பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான யாரை ஆதரித்தான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமீர் குஸ்ரோ. அடுத்து 27வது கேள்வி, தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி தைமூர். தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? தைமூர். அடுத்து 28வது கேள்வி, டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் தோவாப்பிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதலை குறிப்பிடுபவர். இதற்கு சரியான ஆப்ஷன் டி பாரணி. டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தோவாப்பிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதலை குறிப்பிடுபவர் யாரு? பாரணி. அடுத்து 29வது கேள்வி, பெங்கால் நிலக்கரி நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? பெங்கால் நிலக்கரி நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் சி துவாரகநாத் தாகூர். பெங்கால் நிலக்கரி நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? துவாரகநாத் தாகூர். அடுத்து இந்த வீடியோவோட கடைசி கேள்வி, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற நூல் யாருடையது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பகத்சிங்.
நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்னும் நூல் யாருடையது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பகத்சிங். இதோட 30 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்க்காதவங்க, அதாவது பார்ட் 6 வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த 30 கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.